ஹாய் zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ச்சி நம்பர் 8 அப்படின்ற இந்த அனிமே சீரிஸோட மாங்கா கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சீசன் 1 ஆல்ரெடி சீரிஸாவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம சீசன் 2 மாங்காவா கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கோம். சோ அதனால ஒரு ஃபுல் ரிவ்யூவா இந்த சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ வெல்கம் டு அனிமே zombies. இந்த லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்குன்றது நமக்கே தெரியும். லைக் நம்மளுடைய கஃப்கா ஹிபினோவை சேஃபா நீங்க இப்போதைக்கு எக்ஸிகியூஷன்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே கொடுத்திருப்பாங்க. எல்லாருமே அப்பாடா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஹீரோவுடைய உடம்புக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களும் உருவாகும். ஏன்னா ஹீரோ விடாம காஜுவா மாறிக்கிட்டே இருக்கும் போது அவனுடைய பாடிக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்றத இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல நம்மளுடைய இந்த அனிமே சீரிஸ்ல நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு அந்த ரெனோ கேரக்டர் பிடிச்சிருந்தது, வைஸ் கமாண்டர் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஈவன் ஷினோமியா கேரக்டர் கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே செம்மையான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்ல அப்படின்ற மாதிரி காட்டணும்ன்றதுக்காகவே போட்டி போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட். எஸ்பெஷலி இதை பத்தி நான் சொல்லி ஆகணும், ரெனோட கேரக்டருக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் வேற லெவல்ல இருந்தது. ஆக்சுவலா இந்த அனிமே சீரிஸோட இந்த சாப்டர் வரைக்கும் நான் பார்த்து எனக்கு புரிஞ்சதுல ஹியூமன்ஸா பார்க்கும்போது ரெனோ தான் ஓவர் பவர்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவனுடைய பவர் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருந்தது. எனக்கு அவனோட பவர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எத்தனை பேர் மாங்கா ஆல்ரெடி படிச்சிட்டீங்களோ நீங்க ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் போடுங்க. படிக்காதவங்க ஒரு ப்ளூ ஹார்ட் கமெண்ட் போட்டீங்கன்னா எனக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நான் இன்னமும் உங்களுக்கு இந்த மாங்காவை எக்ஸ்பிளைன் பண்ணேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல கைஸ், ஷினோமியாவுடைய கேரக்டர் அவளுடைய ஸ்டோரி லைன் கூட செமையா லிங்க் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஷினோமியாவோட அம்மா யாரு, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க, இவ அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கா, அவங்க அப்பா மேல எவ்வளவு பாசத்தோட இருந்திருக்கா அப்படின்ட்டு ஷினோமியாவோட கேரக்டர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட கலந்து சூப்பரா கொடுத்திருப்பாங்க. ரெனோக்கு அந்த மாதிரியான ஃபீலிங்ஸான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. ஏன்னா ரெனோ வந்து ஒரு மாதிரி நான் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மோட்டிவ் இருக்க ஒரு ஹீரோவா தான் எனக்கு இதுல பட்டிருந்தான். அது மட்டும் இல்ல ரொம்ப நேரமா ரெனோவையும் ஷினோமியாவும் மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வைஸ் கமாண்டர் இதுல உண்மையிலேயே வேற லெவல் மாஸ் காமிச்சிருப்பாரு. வைஸ் கமாண்டர் ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல் நமக்கே தெரியும். அவருக்கு இன்னும் பவர்ஃபுல்லான சூட் எல்லாம் கொடுத்து அவர் இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சூட்டு கொடுக்குற கோளாறு இருக்குமே. நம்மளோட வைஸ் கமாண்டர் இருந்தாலுமே ஒவ்வொரு ஃபைட்லயுமே செம்ம மாஸ் பண்ணிருப்பாரு. இது வரைக்கும் நம்ம இந்த காய்ச்சி நம்பர் 8ல எவ்வளவு மான்சர்ஸ பார்த்திருப்போம். ஒவ்வொரு அட்டாக்கை எப்படி எல்லாம் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இத்தனை காய்ஜூஸ் தான் வரும் ஒரு அட்டாக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் பார்க்க போற சீரீஸ்ல அப்படி இருக்காது கைஸ். அப்படியே கொச்சன்னு ஏகப்பட்ட காய்ஜு வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நம்மளுடைய ஹீரோஸ் உண்மையிலேயே ரொம்ப தெளிவாகவும் பிளான்டாகவும் சண்டை போட்டு அந்த காய்ஜூஸ் எல்லாம் டெஃபிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். அதே சமயத்துல ஹீரோ பண்ற ஒரு சில காமெடி செம்ம சூப்பரா இந்த அனிமே சீரீஸ் தூக்கி விட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அனிமே சீரிஸை பாக்குறது வர்த் கைஸ். அதே மாதிரி மாங்கா ரீட் பண்ணாதவங்க கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அப்படி நீங்க மாங்கா ரீட் பண்ண டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல பாத்துருங்க. சோ கைஸ், சீசன் 1 உடைய லாஸ்ட் சாப்டர் 38ல தான் முடிஞ்சிருக்கும். சோ நாளையில இருந்து நம்ம 39ல இருந்து பார்க்க போறோம். சோ இந்த ஒவ்வொரு சாப்டர்ஸுமே நான் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப இழுத்து கொண்டு போகாம முடிஞ்ச அளவுக்கு கட் அண்ட் ஷார்ட்டாவே நான் முடிச்சிட பாக்குறேன். இன்னொன்னு உங்களுக்கு அந்த சீரிஸ் எப்படி இருக்கும், ஸ்டோரி லைன் எப்படி போகும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் கிளியராவே புரிய வைக்கிறேன். So see you soon guys, bye bye.